சமீபத்தில் ஒரு வீடியோ பார்க்குறேன் சார். காசியில் இந்த ஏர்போர்ட்ல மெட்டல் டிடெக்டர் வச்சிருப்பாங்கல்ல, இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது ஒருத்தர் அதை தொட்டு கும்பிட்டு போறாங்க. அவன் தொட்டு கும்பிட்டான்னு சொல்லி மற்றவங்க அத்தனை பேரும் அதை தொட்டு கும்பிட்டுக்கிட்டே போறாங்களே. கோயில்ல ஏசில இருந்து தண்ணி கொட்டுது, ஏசி தண்ணி, அதை ஒருத்தன் தீர்த்தம்னு வாங்கி குடிக்கிறானே. அறிவில்லாத ஆன்மீகம் அபத்தமானது, ஆன்மீகம் இல்லாத அறிவு ஆபத்தானது சார். குளத்துல இருக்கிற மீனெல்லாம் அழிச்சு அதுல வீடு கட்டி அதுல வாஸ்து மீன் வளர்க்குறானே. இருக்கிற அயோக்கியத்தனம் பூரா பண்ணிட்டு கோயில்ல போய் யானை ஆசீர்வாதம் பண்ணிடுச்சுன்னா எல்லா பாவமும் போயிடுச்சுன்றானே. ஆதவன் தீக்ஷன்யா எழுதினாரு, காட்டை பிரித்து காமம் விலக்கி காலில் சங்கிலி இட்டு மண்டியிட பழக்கிய யானை எப்படி நம்புகிறீர்கள் ஆசீர்வதிக்கும் என்று கேட்டிருந்தார். 1008 தேங்காய் உடைப்பவனை விட 18 தென்னை மரங்கள் நடுபவன் உண்மையான ஆன்மீகவாதி. கோவில் முழுக்க விளக்கேற்றுபவனை விட ஒரு ஏழையின் வாழ்க்கையில் கல்வி தீபம் ஏற்றுபவன் உண்மையான ஆன்மீகவாதி. அபிஷேகங்கள் ஆராதனைகளை விட ஒரு ஏழையின் பசியை போக்குபவன் உண்மையான ஆன்மீகவாதி. நீங்கள் இறைவனுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டுமா? இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொள்ளுங்கள். Download ShareChat.